கடந்த 10 ஆண்டுகளாக மேற்கு வங்க மாநிலத்தின் முழுமையான வளர்ச்சிக்கு மத்திய பாஜக அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அம்மாநில மக்களுக்கு பிரதமர் எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் மற்றும் சாதனைகளை எடுத்துரைத்துள்ளார். ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மாநிலத்தில் அமைதியின்மை, ஊழல், ஊடுருவல்காரர்களை திருப்திப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயிகள் நலன் முதல் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தல் வரை அனைத்து துறைகளிலும் மத்திய அரசு தொடர்ந்து மேற்கு வங்க மாநிலத்திற்காக பணியாற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களால் லட்சக்கணக்கான குடும்பங்கள் வங்கி சேவைகளை பெற்றுள்ளதாகவும் இலவச எரிவாயு இணைப்புகளும் சுகாதார பராமரிப்புகளும் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்க அரசின் தவறான நிர்வாகத்தில் அம்மாநிலத்தில் நிலவும் ஊழல் மற்றும் வன்முறை முன்னேற்றத்திற்கு நீண்ட காலமாக தடையாக இருந்து வருவதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டியுள்ளார். அடுத்த தலைமுறையினரின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் காலம் வந்துவிட்டதாகவும் மேற்கு வங்கத்தில் இரட்டை எஞ்சின் அரசு அமைய வரும் சட்டமன்ற தேர்தலில் மேற்கு வங்க மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்.